தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்திற்கு புதிய கட்டடம் கட்ட உறுப்பினர்களின் ஒப்புதலுடனேயே ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் இது பற்றி சிலர் கூறுவதில் உண்மை இல்லை என்றும் புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் பங்கேற்ற சரத்குமார் கூறியிருக்கிறார். இதனை மறுத்திருக்கும் பிரகாஷ்ராஜ் மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பதாக சேலத்தில் பேசிய போது தெரிவித்திருக்கிறார். பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேறிய பிறகு, ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு, அது யாருக்காவது கேள்வி கேட்குற உரிமை இருக்கான்னு உங்களை நான் கேட்குறேன். அப்படி இல்லை, இன்றைக்கி முன்னணி கதாநாயகர்கள்லாம் இப்படி பண்ணலான்னு சொல்லி, இல்லைங்க நீங்கள் 24 லட்ச ரூபா மாத வருமானம் வரும்னு சொல்கிறீங்க, 50 லட்ச ரூபா வர மாதிரி ஒரு பிரமாதமான ஸ்கீம் வச்சுருக்கோம், அதனால தான் நாங்கள் அதை கேன்சல் பண்ண சொல்கிறோன்னு சொன்னாங்களான்னு என்ன கேளுங்க. ஆனால் சொல்லப்பட்டதாக சொல்லி கொண்டு தெரிகிறார்கள். அதுதான் வருத்தம் அளிக்குது. அவர்கள் முடிந்த பிறகு 2011 to 2012 1 year to come and talk to us. எப்படி நீங்கள் போட்டிருக்கீங்க, ஒப்புதெல்லாம் வாங்கியிருக்கீங்க, இன்னும் ராட்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு, யாரும் கேள்வி கேட்க முடியாது தான், ஆனால் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ண முடியுமா அண்ணா, எல்லோரும் உட்காந்து பேசலாமாண்ணே, இன்னைக்காச்சும் அவங்களை கேட்குறேன், மனசாட்சியோடு சொல்லுங்கள். சும்மா ஏதோ பூசிக்கிட்டே இருந்தால் மக்கள் ஒன்று. இது பிரச்சனை என்னன்னா, நடிகர் சங்கத்தின் இந்த எலெக்ஷனில் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். யாரோ ஒருத்தர் ஒன்று சொல்லி தெரிய வேண்டாம், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அறிவுள்ளவா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுது யாரோட அஜெண்டா என்னன்னு தெரியுது, எல்லாருடைய பயமும் தெரியுது, நம்பிக்கையும் தெரியுது, நியாயமும் தெரியுது, துரோகமும் தெரியுது. அந்த மனசாட்சியோட தான் பேசிக்கிட்டோம்.